நம்மில் பலர் சொல்வோம், எனக்கு தமிழ் மொழி தெரியும், அது போதும். ஆனால் ஒரு நாள் தமிழகத்தை கடந்து வெளியில் சென்றால் நம்ம தமிழ் அங்கே வைஃபை சிக்னல் இல்லாத மாதிரி ஆகிடும். அதனை ஒரு நகைச்சுவை நாடகத்தின் மூலம் அறியலாமா? வாங்க. சனா, நம்ம இப்போ மும்பை வந்துட்டோம். ஆனால் இங்கே எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. டேய் எங்கடா போகிற? கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடாத. அப்பா, எதுக்குப்பா இந்த ஊரில் இவ்வளோ கூட்டமாக இருக்கு? இந்த ஊர்லலாம் இப்படி தான்ப்பா இருக்கும். என்னங்க வந்து இறங்குனதுமே சாவ சொல்கிறாங்க. வந்து இறங்கி கேட்குற மொதல் வார்த்தையே சரியில்லையா? जाओ 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 जाओ. இல்லை சனா, கவனமாக கேளு. அவங்க நம்மளை சாக சொல்லலை, நகர்ந்து தான் போக சொன்னாங்க. ஓ, நகர்ந்து போகத்தான் சாவுன்னு சொல்கிறாங்களா? இந்த ஊரில் மனுஷங்க வித்தியாசமாக ஏதேதோ பேசுகிறாங்கங்க. ஆமாம் சனா, இந்த மனுஷங்க பேசுறது நம்மளுக்கு ஒன்றுமே புரியலை. சரி வாங்க போவோம். அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. சரி கவலைப்படாத. போகிற வழியில் ஏதாவது ஹோட்டலுக்கா பார்ப்போம். வாங்க. மேம்கிட்ட கொடு. காய்ச்சி போங்க. அப்பா, அங்க பாருங்கப்பா பஸ்ஸுக்கு. அப்பா, அங்க பாருங்கப்பா, பெரிய ஹோட்டல் இருக்குப்பா. சரி வாங்க போவோம். बाय. हाँ भाई, बोलो क्या चाहिए? डोसा, इडली, सांभर. इडली सांभर नहीं, यहाँ दाल चावल रोटी सब्जी है. அப்பா, எனக்கு ஒரு பிளேட் ரொட்டி வாங்கிட்டாங்கப்பா. நில் கேட்குறேன். பாய், நெய்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, ரொட்டியில் கொஞ்சம் நெய்யை தூக்கலாக போட்டு எடுத்துகிட்டு வாங்க. क्या? அப்பா, அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியல, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியலப்பா. ओ भाई, यहाँ सब हिंदी बोलते हैं, हिंदी नहीं तो कैसे काम चलेगा? हिंदी नो नो, तमिल यस यस. பாய், ரொட்டி வேணும். रोटी चाहिए? ठीक है, मैं भी आता हूँ. டீலாம் வேண்டாம் பாய், ரொட்டியை மட்டும் எடுத்தாங்க. ठीक है. இப்போதான் நம்ம டீலாம் வேண்டாம்னு சொன்னேன். अरे बाबा, பாப்பா. அப்பா, அது ரொட்டியா இல்லை சிமெண்ட் சீட்டா? இது நம்ம ஊர் இல்லடா, இந்த ஊர்லலாம் இப்படி தான் இருக்கும். சரி கோவப்படாமல் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுடா. ओ बाय. हाँ भाई, बोलो क्या चाहिए? அமௌண்ட் எவ்வளவு? 70 रुपया. சத்தம்லாம் போடலை. அமௌண்ட் எவ்வளவு? अरे बाबा, 70 rupees. காட்சி 3, பேருந்து நிலையம். அப்பா, அங்க பாருங்கப்பா, பஸ்ஸுக்கு மேல பஸ் நிக்குதுப்பா. டேய், அது பஸ்ஸுக்கு மேலே பஸ் இல்லைடா, மாடி பஸ்ஸுடா. ஐயோ, இந்த ஊர் தான் இப்படி இருக்குன்னா என் குடும்பமும் இப்படி தான் இருக்கு. என் பையன் என்னன்னா பஸ்ஸுக்கு மேலே பஸ்ஸுங்கிறான், அவன் என்னன்னா மாடி பஸ்ஸுங்கிறான். அது பஸ்ஸுக்கு மேலே பஸ்ஸும் இல்லை, மாடி பஸ்ஸும் இல்லை.
அது டபுள் டக்கர் பஸ்ஸு. ஓ, அது டபுள் டக்கர் பஸ்ஸா? நானும் மாடி பஸ்ஸுன்னு நினச்சி மாடி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வசந்தது யாருங்க? टिकट 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 बोलो बोलो आपको कहाँ जाना है? ஓ, இந்த பஸ்ஸில் போல மிட்டாய்லாம் வைக்கிறீங்களா? அம்மா எனக்கு ஒரே ஒரு போல மிட்டாய் தாங்கம்மா. நில் கேட்குறேன். போல மிட்டாய்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா? எனக்கு ஒரு போல மிட்டாய் தாங்க. नहीं बोलो आपको कहाँ कहाँ जाना है? ஓ, எங்கே போகிறீங்க கேட்குறீங்களா? कांजुरमार्ग कितना टिकट चाहिए? கிட்ட தானேப்பா இருக்கிறோம். ஏன் கிட்ட நின்னா கிட்னாப் பண்ணிடுவியா? अरे बाबा कितना टिकट चाहिए? 3 60 रुपया. சாப்பாடாப்பா இப்போதான் படாத பாடுபட்டு ஒரு வயசு சாப்பிட்டுட்டு வந்தோம். ஹிந்தி நெய் 60 rupees. காட்சி 4 சந்தையில். किला 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 வெங்காயம் வேணும், வெங்காயம். அத்தனை தூரம் போல பிசாசம்ல. ஓ, இந்த வெங்காயத்துக்கு பேர் தான் பியாஜா. சரி, ஒரு டிசைன் முட்டை எடுமா. अंडा चाहिए? அண்டாலாம் பார்த்து நான் கடையில் வாங்கிக்குமா. எனக்கு முட்டை எடுமா. எல்லாரும் இதை பாருங்க. இதை பார்த்து அண்டான்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் நம்ம இதை என்ன சொல்லுவோம்? முட்டைன்னு தானுங்க சொல்லுவோம். ஆனால் இவங்க ஊரில் இதை பார்த்து அண்டான்னு சொல்லுவாங்களாம். अरे बाबा, ये अंडा घंटा तंडा वाली कहाँ से आई है? அமௌண்ட் எவ்வளவு? 70 rupees. அம்மா 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 என்னடா வேணும் உனக்கு? எனக்கு ஒரே ஒரு பொம்மை வாங்கிட்டாங்கம்மா. வா பார்க்கலாம். क्या चाहिए? பொம்மை வேணும். गाय चाहिए? இது காய்கறி கடையில் வாங்கிப்பவா. எனக்கு பொம்மை எடுப்பா. இது வேண்டாம். குத்தா चाहिए? ஏ அப்துல்லா, 2 குத்து குத்துனா அந்த பொம்மை தரவங்களா 2 குத்து குத்துடா. नहीं बच्चा क्या कर रहे हो? एक कुत्ता है. ஓ, இந்த நாய்க்குட்டி பேர் தான் குத்தாவா? நானும் குத்த சொன்னீங்கன்னு நினச்சி குத்த சொல்லிட்டு இருக்கேன். இது வேணும். அமௌண்ட் எவ்வளவு? 100 rupiya. இப்போ தான்ப்பா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு போய் தான் சோறுலாம் பொங்கணும். अरे दीदी 100 rupiya 100 rupees. ஓ, 100 ரூபாய்க்கு தான் சோறுன்னு சொல்லிட்டு இருக்கியா? किला 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 दीदी किला चाहिए? என்னமோ கேட்க சொல்லுங்க, கேளு. நான் கேட்க தான்ப்பா போகிறேன். दीदी अनार चाहिए? அம்மா அது அனாந்து பார்க்க சொல்றானாமா. என்ன ஒரு அண்ணாந்து பார்க்க சொல்கிறாரு? दीदी अनार चाहिए? ஓ, இந்த பழத்துக்கு பேர் தான் அனாரா? நானும் அண்ணாந்து பார்க்க சொன்னீங்கன்னு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கேன். சரி, வாழைப்பழத்தை எடுப்பா. केला चाहिए? வாழைப்பழம். அமௌண்ட் எவ்வளவு? 7 रुपया. சாத்துக்குடிலாம் வேண்டாம்ப்பா. இதுக்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லுப்பா. 7 rupees. நாம் இந்த நாடகத்தின் வழியாக என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், நாம் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டின் மொழியை
அதுபோல ஹிந்தி தெரியாததால் நாங்கள் பல சிரமங்களை சந்தித்தோம். அதிலிருந்து ஒரு முக்கியமான பாடமும் கற்றுக்கொண்டோம். பிற மொழிகளை கற்றுக்கொள்வது அறிவையும் நட்பையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கும். நம் நாட்டின் மக்கள் தொகை 1.46 பில்லியனாக உள்ளது. இதில் ஹிந்தி கிட்டத்தட்ட 425 மில்லியன் மக்களால் முதல் மொழியாகவும் சுமார் 120 மில்லியன் மக்களால் இரண்டாவது மொழியாகவும் பேசப்படுகிறது. நம்ம ஆங்கிலத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை போலவே ஹிந்திக்கும் கொடுத்து ஹிந்தி மொழியை வளர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் எல்லோரும் இந்திய கட்டாயம் கற்றே ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்கப்படவில்லை. எந்த மொழியையும் கட்டாயமாக கற்பிக்காமல் சுய விருப்பப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எங்கள் எண்ணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Excellent job, dear students. Your expressions, teamwork and